வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் Tkhealthtips மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வெந்தயம். அதிலும் முளைகட்டிய வெந்தயம். அதாவது நமது பாரம்பரியமாக பழைய தாத்தா பாட்டி காலத்திலிருந்தே நம்ம வெந்தயத்தை ஒரு மருந்தாகத்தான் யூஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். பலவிதமான நோய்களுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் வைத்திய முறையில் வெந்தயத்தை மருந்தாக கொடுத்து பலவிதமான நோய்களை குணப்படுத்தி இருக்கிறார்கள். அதிலும் சாதாரண வெந்தயத்தை சாப்பிட்றதை விட இந்த வெந்தயத்தை முளைக்கட்டி வைத்து அதை ஸ்ப்ரவுட்டாக நாம் சாப்பிடும் பொழுது இதனுடைய சக்திகள் இதனுடைய மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் பன்மடங்காக உயர்கிறது. ஸோ இந்த வீடியோவில் அந்த முளைகட்டிய வெந்தயத்தின் பலன்களையும் அதனுடைய சத்துக்களையும் விரிவாக பார்ப்போம். அதுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மேலும் நியூ வியூவர்ஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய எல்லா ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வெந்தயம் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரிஞ்ச விஷயம்தான். இருந்தாலும் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது சாதாரண வெந்தயத்தை நீங்கள் அதாவது அரை கிலோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ முடிந்த அளவுக்கு ஒரு மாதத்திற்கு உண்டான தேவையை நீங்கள் செய்து வச்சுட்டிங்கனாலும் அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு மாதத்திற்கு உண்டான வெந்தயத்தை நீங்கள் ஸ்ப்ரவுட் அந்த முளைகட்டிய முறையிலே வைக்க முடியாட்டி இதை பவுடராகவும் நீங்கள் அரைச்சி வச்சுக்கலாம். ஸோ முதல்ல நார்மலான வெந்தயத்தை எடுத்துகிட்டு ஓவர் நைட்டு ஒரு 9 hours தண்ணியில் ஊற வச்சுருங்க. நல்லா ஊற வச்சுட்டு சுத்தமாக முதல்ல அதை கழுவிடுங்க. கழுவி தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை எடுத்துகிட்டு ஒரு வெள்ளை காட்டன் கிளாத்தில் போட்டு அந்த வெந்தயத்தை நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிடணும். ஏன்னா தண்ணி உள்ளே இருந்துச்சுனாவே உங்களுக்கு நொதன்ட்டு ஆகிடும். அதனால் தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு அந்த ஒரு துணியை நல்லா மூடிட்டு அப்படியே ஒரு காற்றோட்டம் உள்ள இடத்துல வெளியில் அப்படியே வச்சிட்டிங்கன்னா ஒரு 2 days ஆச்சுன்னா போதும். உங்களுக்கு ஒரு 2 days அப்படியே விட்டுருங்க. மேக்ஸிமம் 3 days. அதாவது ஒரு நாள்லேயே அதனுடைய ஸ்ப்ரவுட்ஸ் வெளியில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ 2 நாள்லேயே ஒரு நல்ல முளைகட்டிய வெந்தயம் ஒரு அழகான வெந்தயம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக அதனுடைய செடி வந்த மாதிரி இருக்கும். அந்த வெந்தயம் அழகாக வந்திருக்கும். இதுதான் முளைகட்டிய வெந்தயம். இதை நீங்கள் ஒரு 10 நாள் நீங்கள் பயன்படுத்தலாம்னு வைங்களேன். ஸோ இது ஒரு மாதத்திற்கு வேணும், இதை ரொம்ப நாள் வைக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நல்லா வெயில காய வச்சு ஒரு பவுடராக எடுத்து நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டிங்கனாலும் அது ரொம்ப யூஸாக இருக்கும். இந்த பவுடரை நீங்கள் எப்படி சாப்பிடணும் அல்லது முளைகட்டிய வெந்தயத்தை எப்படி சாப்பிடணுன்னாலும், அதாவது உணவுக்கு முன்பாக ஒரு வெந்தயத்தை எடுத்துங்க. உணவுக்கு முன்பு நீங்கள் முளைகட்டிய வெந்தயமாக இருக்கட்டும், பவுடர் ஃபார்மில் இருக்கக்கூடிய இந்த முளைகட்டிய வெந்தயமாக இருக்கட்டும், இதை எடுத்து பவுடராக இருந்துச்சுன்னா சுடுதண்ணியில் நல்லா கலந்து ஒரு அரை மணி நேரம் முன்பு, சாப்பாட்டுக்கு முன்பு, அதாவது காலையிலும் சரி இரவிலும் சரி 2 நேரத்துலேயும் இந்த முளைகட்டிய வெந்தயத்தை சாப்பிடலாம். இதை நீங்கள் வெந்தயம் அப்படியே முளைகட்டியை ஸ்ப்ரவுட்டாக யூஸ் பண்ணுறீங்கன்னா இது ஒரு சலாடாக யூஸ் பண்ணலாம். அல்லது அப்படியே எடுத்து நீங்கள் ஒரு உணவாக நீங்கள் காலையில் சாப்பிடலாம். சாப்பாட்டுக்கு முன்பாக நீங்கள் சாப்பிடலாம். சரி, இதனுடைய சத்துக்கள் என்னென்னு பார்க்கலாம். இதில் என்னெல்லாம் சத்துக்கள் அடங்கி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் சி, அதாவது ரிச் இன் விட்டமின் சி, புரோட்டீன் அதிகம் உள்ள உணவு இது. அதே போல் உங்களுக்கு பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறது, அயர்ன் அதிகமாக இருக்கிறது, ரிச் இன் அமினோ ஆசிட்ஸ், இது போன்ற பல சத்துக்களை உள்ளடக்கியதான் இந்த ஃபெனுக்ரீக். ஸோ இந்த உணவு அதாவது எந்த மாதிரி நோய்களுக்கு உதவக்கூடியது, ஒரு மருந்தாக வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வரக்கூடிய ஒரு டயபெட்டிக் பேஷண்ட், அது சர்க்கரை நோய்க்கு ஒரு அருமருந்தாக வேலை செய்கிறது. இது எப்படி வேலை செய்யும் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ரிச் இன் அமினோ ஆசிட்ஸ். இந்த அமினோ ஆசிட்ஸ் நம்மளுடைய பான்கிரியாஸில் இருக்கிற அந்த இன்சுலினை ஸ்டிமுலேட் பண்ணி அதிகமாக சுரக்க வைக்கிறது. ஸோ அதே போல் நம்ம எந்த உணவு எடுத்தாலும் மிக மெதுவாக அதில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு சத்து மெதுவாக ரத்தத்தோடு கலக்கிறதுனால உங்களுக்கு சர்க்கரை நோயாளிகள் இதை ஒரு அருமருந்தாக எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் இதை கண்டிப்பாக, அதாவது நீங்கள் எப்பேற்பட்ட சர்க்கரை, அதாவது டைப் 2 டயபெட்டிக்கில் இருக்கிறவங்க எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் சரி விடாமல் ஒரு 2 months தினசரி 2 வேளை இந்த பவுடரையோ அல்லது இந்த ஸ்ப்ரவுட்டையோ நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய சர்க்கரையின் அளவு ரத்தத்தில் குறைவது நிச்சயம். அதனால் சர்க்கரைக்கு டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமருந்தாகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ், உடல் எடையை குறைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறவங்களுக்கும் இந்த ஸ்ப்ரவுட் ஒரு மிக சிறந்த மருந்தாக வேலை செய்கிறது. எப்படி வேலை செய்யுதுன்னா, இதில் இருக்கக்கூடிய அந்த பாலிசாச்சுரேட்ஸ் என்ன செய்யும்னா உங்களுக்கு உணவு உண்டை ஃபுல்னஸை ஏற்படுத்திடும். வெந்தயத்தை, ஸ்ப்ரவுட்டட் வெந்தயத்தை சாப்பிட்டு வந்தீங்கன்னா உணவில் நம்ம உணவு கொஞ்சமாக சாப்பிட்டாலும் ஃபுல்னஸை ஏற்படுத்திடும். அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய சாலபிள் ஃபைபர் இதுவும் உங்களுக்கு ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால உணவு சாப்பிட்ட ஃபுல் அந்த பசி, கிரேவிங் என்று சொல்லக்கூடிய பசியை அடக்குகிறது. பசியை அடக்குவதால் நம்ம அடிக்கடி இந்த நொறுக்கு தீனி சாப்பிட்றது, அதை உணவை எதை பார்த்தாலும் அதிகமாக சாப்பிடணும் அப்படிங்கிறத நிறுத்தும் போதே நம்மளுக்கு வெயிட் லாஸ் மிக மிக எளிமையாக நடக்கக்கூடியது.
அடுத்ததாக என்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னா கார்டியாக் ஹெல்த். இதயம் வந்து ஒரு முக்கியமான ஒரு ராஜ உறுப்பு. இதயம் வந்து நல்லா பம்ப் பண்ணி கரெக்டாக இருந்தால் தான் உங்கள் உடல் முழுவதும் வந்துட்டு ஒரு நல்ல இரத்த ஓட்டத்தை வந்து எல்லா உறுப்புகளுக்கும் அதனால் கொடுக்க முடியும். அதனால் இதயத்திற்கு வந்து இந்த ஸ்ப்ரவுட் வந்து மிக சிறந்த ஒரு மருந்து, சிறந்த உணவுன்னு சொல்லலாம். இதை இந்த கொழுப்புச்சத்தை கரைப்பதற்கு வந்துட்டு இந்த ஃபெனுக்ரிக் சீட்ஸ் வந்துட்டு இந்த ஸ்ப்ரவுட்டட் இந்த முளைகட்டிய வெந்தயம் வந்து சிறந்த ஒரு மருந்தாக வேலை செய்யும். இது வந்து பேட் கொலஸ்ட்ராலை குறைத்து நல்ல கொலஸ்ட்ராலை வந்து அதிகப்படுத்துகிறது. அதே போல் வந்து பொட்டாசியம், இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் வந்து பிளட் ப்ரெஷரை வந்து ஒரு ரெகுலேட் பண்ணி சமமான நிலையில் பிபி அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வந்து பிளட் ப்ரெஷரை வந்து கரெக்டான லெவலில் வைக்கிறதுனால இதயத்தின் வந்துட்டு ஆரோக்கியம் மிக சிறந்த முறையில் பாதுகாக்கப்படுகிறது. அதனால் வந்து உங்களுக்கு வரக்கூடிய அந்த ஹார்ட் அட்டாக் என்று தடுப்பதற்கு இந்த ஸ்ப்ரவுட்டட் ஃபெனுக்ரீக் வந்துட்டு ரொம்ப சிறந்த முறையில் உதவியாக இருக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்டி வைரல்ஸ், அதாவது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எந்த வைரஸ் வந்துட்டு இப்போ நம்மளுக்கு எல்லா வைரஸும் வந்து நம்மளுக்கு ஒரு துன்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அதில் குறிப்பாக இந்த கொரோனா வைரஸ் இருக்கிற காலகட்டத்திலே வந்து இது வைரஸுக்கு அகெயின்ஸ்டாக வேலை செய்யும். இட் கில்ஸ் த பாக்டீரியா அண்ட் வைரஸ். அதனால் சாதாரணமாக ஏற்படக்கூடிய அந்த கோல்ட் ஆகட்டும் அல்லது ஒரு ஃபீவர் ஆகட்டும் எல்லா வைரஸையும் வந்து இது கொள்ளுகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரிச் இன் ஆன்டிஆக்சிடென்ட்ஸ். ஆன்டிஆக்சிடென்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்குடைய அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸால் ஏற்படக்கூடிய அந்த செல் டேமேஜை வந்து கண்ட்ரோல் பண்ணும். கண்ட்ரோல் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா ஒரு சர்டன் கேன்சர்ஸ் வரவிடாமல் அது வளரவிடாமல் தடுக்கக்கூடிய ஆற்றலை வந்துட்டு இது பெற்றிருக்கிறதுன்றது வந்துட்டு டைஜஷன், அதாவது ஜீரண குறைபாடு தான் வந்து எல்லா நோய்களுக்கும் வந்து ஒரு முக்கியமான காரணம்னு சொல்லலாம். ஸோ ஜீரணம் சரியில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னாலும் உங்களுக்கு இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் அல்லது கான்ஸ்டிபேஷன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கும் வந்து இந்த வெந்தயம், முளைகட்டிய வெந்தயம் வந்து ஒரு சிறந்த அருமருந்தாகும். இதை நீங்கள் ரெகுலராக வந்துட்டு நீங்கள் டெய்லி பேசிஸில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுடைய டைஜஷன், அதாவது உங்களுடைய ஜீரண உறுப்புகள் நன்றாக தூண்டப்பட்டு நன்றாக ஒரு ஜீரணத்திற்கு வந்து வழிவகுக்கிறது. கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா சாப்பிட்டு முடிச்சோடனே வந்து நீங்கள் இதை வந்து ஆஃப்டர் த டின்னர் வந்து ஹாட் வாட்டரில் இதை வந்து ஒரு ஸ்பூன் போட்டு கலக்கி குடிச்சிங்கனாலும் காலையில் வந்து ஃப்ரீ மோஷன், உங்களுக்கு அந்த கேஸ்லாம் வெளியில் வந்து மோஷன் கழிவுகள் வந்து சிறந்த முறையில் வந்து வெளியேறும். அடுத்தது வந்து பெண்களுக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாகும் இந்த ஃபெனுக்ரீக்கு. பெண்களுக்கு வந்து ஒரு சிறந்த நண்பனாக வேலை செய்யும். என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஎம்எஸ் என்று சொல்லக்கூடிய ப்ரீ மென்சுரல் சிண்ட்ரோம், அதாவது உங்களுக்கு ஒரு மென்சுரல் சைக்கிள் வருவதற்கு முன்பாக ஏற்படக்கூடிய அந்த வயிற்று வலி, ப்ளோட்டிங், அதாவது வயிறுலாம் வந்து உப்புன மாதிரி இருக்கும், ஹெட்டேக் வரும், அவங்களுக்கு பாடிலாம் பெயினாக இருக்கும், மூடு வந்து அவங்களுக்கு ஸ்விங் ஆகும். இதுக்கெல்லாம் வந்து வெந்தயத்தை ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல முறையில் அந்த அதாவது பெயின் இருக்கட்டும், உங்களுக்கு மென்சுரல் சைக்கிள்னால் ஏற்படக்கூடிய வலிகளுக்கும் வந்து ஒரு சிறந்த மருந்தாக வேலை செய்யும். அதாவது உங்களுக்கு ஈஸியாக வந்து உங்களுக்கு அந்த மென்சுரல் சைக்கிளை வந்து ரெகுலேட் பண்ணிடும். உங்களுக்கு கரெக்டான இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து இதை ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இதை ரெகுலேட் பண்ணி நார்மலாக எப்போவுமே வந்து மந்த்லி, அதாவது கரெக்டாக நடக்கக்கூடிய டைமில் வந்துட்டு அந்த மென்சுரல் சைக்கிளை வந்துட்டு ரெகுலேட் பண்ணிடும். அதே மாதிரி மெனோபோஸ் சிம்டம்ஸ், அதாவது வயதான ஒரு 40-45 வயசில் வந்துட்டு உங்களுக்கு அந்த மென்சுரல் சைக்கிள் நிற்கிற டைமில் வரக்கூடிய ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸு மற்றும் அவங்களுக்கு வந்து அந்த டைமில் வந்து ரொம்ப கோபமாக இருப்பாங்க, ஹார்மோனல் சேஞ்சஸ் ஆகிறதுனால ரொம்ப எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு விடுவாங்க, அடிக்கடி வந்து மூட் ஸ்விங் ஆகும். இந்த மூட் ஸ்விங்கு இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பெண்கள் வந்து குறிப்பாக வந்து அவங்க இந்த மாதிரி டைம்லலாம் அதிகமாக இந்த ஃபெனுக்ரீக், இந்த முளைக்கட்டிய வெந்தயத்தை எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அதில் இதனால் ஏற்படக்கூடிய பல இஷ்யூஸ்லேருந்து அவங்க வெளியில் வரலாம். சைல்டு பர்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க வந்து இதை குறைந்த அளவில், இதை வந்து நிறைய எடுக்கக்கூடாது. அதனால் குறைந்த அளவு ஒரு அரை ஸ்பூன் எடுத்துகிட்டு வரலாம். அந்த 7 மாதம் 8 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்து நீங்கள் அரை ஸ்பூன் வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லேபர் பெயின் என்று சொல்லக்கூடிய அந்த பிரசவ வலியிலிருந்து வந்துட்டு சிறந்த முறையில் பாதுகாக்கும். அந்த வலியே உங்களுக்கு தெரியாது. அடுத்தது வந்து சைல்டு வந்து உங்களுக்கு நார்மல் டெலிவரிக்கும் வந்துட்டு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி லாக்டேட்டிங், அதாவது குழந்தைக்கு பால் கொடுக்குறவங்களுக்கு வந்து இந்த பாலை வந்து அதிகமாக சுரப்பதற்கும் வந்து இந்த முளைகட்டிய வெந்தயம் வந்து ஒரு அருமருந்தாக வேலை செய்யும். அதனால தான் வந்து நான் சொன்னேன், பெண்களுக்கு வந்து இது ஒரு சிறந்த நண்பன், ஒரு சிறந்த மருத்துவ நண்பன்னே சொல்லலாம் இதை.
உண்மை காலத்தில் வந்துட்டு செக்ஸுவல் ப்ராப்ளம், அதாவது நம்மளுடைய ஆண்களுக்காகட்டும் பெண்களுக்காகட்டும், அதாவது எந்த விதமான பாலின பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு வந்து இதை வந்து ஒரு மருந்தாக கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்துட்டு இந்த வெந்தயத்தை நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய லிபிடோ என்ற சப்ஸ்டன்ஸ் வந்து பூஸ்ட் ஆயிரும். இது பூஸ்ட் ஆகும்போது செக்ஸில் வந்து அதிகமான இன்ட்ரெஸ்ட் வரும் உங்களுக்கு உங்களுடைய ஸ்கின் ப்ராப்ளம், ஹேரில் வந்துட்டு ஆன்டி ஏஜிங் என்று சொல்லக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸில், அதாவது கூடிய சீக்கிரமே வந்துட்டு உங்களுக்கு கன்னத்தில் வந்து பிக்மெண்டேஷன் அல்லது ரிங்கிள்ஸ் வந்துட்டு ஒரு வயதான தோற்றத்தை வந்து கொடுப்ப, பெருங்குடலை உடலில் இருக்கிற கழிவுகள்லாம் வந்து ரொம்ப சீக்கிரம் வெளியில் அனுப்புறதுனால உங்களுடைய ஏஜிங் வந்துட்டு உங்களுடைய அதாவது சீக்கிரமாக ஏஜிங் ஆகுது வந்துட்டு தள்ளி போடப்படுகிறது. ஏஜஸ் கிடைக்கும். முடி கொட்டுவதற்கும் ஹேர் லாஸுக்கும் வந்து ஒரு சிறந்த மருந்தாக வேலை செய்யும். ஸோ சாதாரண வந்து ஒரு ஃபெனுக்ரீக்கை வந்துட்டு நம்ம வெந்தயத்தை முளைகட்டி சாப்பிடுவதால் இந்த அளவுக்கு ப்ராஃபிட், அதாவது இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து மருத்துவ குணங்கள், இந்த அளவுக்கு வந்து பலன்கள் இருக்குதா அப்படின்னு வந்துட்டு கேட்கும்போது நீங்களே வந்து மலைத்து விடுவீர்கள். ஸோ இது வந்து சாதாரணமாக இந்த வெந்தயத்தை வந்து முளைக்கட்டி வைத்து நீங்களும் தினசரி எடுத்து வந்து உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று கூறி, இந்த ஃபெனுக்ரீக் ஆகட்டும், அதாவது இந்த முளைக்கட்டிய வெந்தயமாகட்டும், சாதாரண வெந்தயம் வந்துட்டு எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியதான். இது கிடைக்கவில்லை என்றால் இதனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி amazon.com மூலமாக இந்த முளைக்கட்டிய வெந்தயத்தையோ அல்லது வெந்தயத்தையோ நீங்கள் வாங்கினீர்கள் என்றால் அது எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது உங்களைச் சேர்ந்தவர்களுக்கும் பலன் தரும் என்று நீங்கள் நினைத்தால் இதை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது உங்கள் TK.